ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 3/8/2026 தெரியுதுங்களா? 3/8/2026 திங்கட்கிழமை, பஞ்சமி திதி. 9:13 PM வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம், யாஜிதம், சித்த யோகம், சகல நதி நீரம், ஆடிப்பெருக்கு விழா, பராபவ வருடம் ஆடி 18. இன்னைக்கு ஆடிப்பெருக்கு ஆடி 18. ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1:30 to 3, யமகண்டம் 10:30 to 12, நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. திதி பஞ்சமி திதி. கௌரி இன்னைக்கு பூரா பஞ்சமி திதி தான் இருக்குது. நைட்டு 9 வரைக்குமே. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 to 2:30, இரவு 7:30 to 8:30. உருளைக்கிழங்கு சாறு, தக்காளி சாறு, பப்பாளி சாறு மூன்றையும் கலந்து முகத்தில் தடவி வர முகத்தின் கரும்புள்ளி குறையும். அறிஞர்களின் கூட்டம், ஒரு உயிருள்ள வாசக சாலை. இன்றைய ராசி பலன். மேஷம் நட்பு, ரிஷபம் லாபம், மிதுனம் உதவி, கடகம் நன்மை, சிம்மம் ஆதாயம், கன்னி நிறைவு, துலாம் தேர்ச்சி, விருச்சிகம் சினம், தனுசு சிக்கல், மகரம் வசதி, கும்பம் பெருமை, மீனம் முயற்சி. நாளைய விசேஷங்கள். சஷ்டி திதி. இன்னைக்கு பூரா பஞ்சமி திதி இருக்கு. நைட்டும் இதிலிருந்து சஷ்டி திதி, முருகப்பெருமானுக்குரிய ஒரு இது. நெல்லிக்காய், ஏலக்காய், ரோஜாப்பூ இதழ்கள் இவற்றில் நிழலில் காய வைத்து பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டு வரை இருமல் குறையும். தேன் கலந்தாலே இருமல் அதிகரிக்கும். ஆனால் தேன் ஆடி 18 ஆடிப்பெருக்கு. ஆடி மாதம் எதுவும் செய்யக்கூடாதுன்னாங்க. ஆனால் இப்போ ஆடி 18 முடிஞ்சிடுச்சுனாக்கா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் தாராளமாக. மாங்கல்ய கயிறு மாற்றுறவங்க மாற்றிக்கலாம். ஆடி 18 திங்கட்கிழமை, பஞ்சமி திதி. சுப நாள் ஆடி 18. 18ஆம் பெருக்கு நாளை சஷ்டி திதி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை ஆடி பூரம் என்னைக்கு வருது தெரியுங்களா? திருவாடி பூரம் ஆண்டாள் ஸ்ரீ திருவாடிப்புறம் 29ஆம் நாள். ஆடி 29 ஃப்ரெண்ட்ஸ். ஆடி 29 வெள்ளிக்கிழமையே வருது ஆண்டாள் திருவாடி பூரம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்து இங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஆடி 18 நீருக்கு வந்தனம் செய்யும் நாள். நீரின்றி உலகு அமையாது. நீர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. மழை இருந்தால் தான் நமக்கு நீர் இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும். நீர் இல்லைன்னா அதனால தான் 5 பூதங்கள் நீர், நெருப்பு, காற்று, நீர், நெருப்பு, காற்று, 5 வானம், நிலம். நீர், நிலம், காற்று, வானம், பூமி. இந்த மாதிரி 5 பூதங்களிற்குள்ளேயே வாழ்க்கை அடக்கம். அதனால் நீரின்றி உலகம் அமையாது. நீருக்கு வந்தனம் செய்யும் நாள். இப்போல்லாம் நம்ம நீர்நிலைகள்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். எல்லாம் அங்கே போய் இது பண்ணுவாங்க. நீங்களும் போங்க, ஆனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. இல்லை வீட்லேயே பைப்பு நல்ல தண்ணி பைப்பு, உப்பு தண்ணி பைப்பு, கிணறு எல்லாமே இருக்குது.
அதுக்குரிய பூஜை செய்வாங்க. நீங்களும் பண்ணுங்க. எல்லாம் மாரியம்மன் பண்டிகை ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. கால் வலிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். கோயிலுக்கு போக முடியல. போய் நம்ம அம்மாவின் திருமணத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நிச்சயம் நம்ம போய் ஒரு தடவையாவது சாமியை தரிசனம் பண்ணிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அம்மா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதனால் கேட்ட வரத்தை அள்ளி கொடுத்துருவாங்க. நம்ம போய் என்ன வேணுமோ கேட்கலாம். நமக்கு என்ன வேணும்? கடன்கள் கஷ்டங்கள் தீரணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதுதான் நமக்கு. வேறு என்ன? இன்னைக்கு செம்ம என்ன காலில் இன்னைக்கு திங்கட்கிழமை, சந்திர பகவானுக்குரிய நாள். சந்திர தசை, சந்திர புத்தி, சந்திர இது நடக்கிறவங்களாம் திங்கட்கிழமை வழிபாடு எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் ஆடிப்பெருக்கு. எதை செய்தாலும் இன்று நல்லா விரிவடையும். அதனால தான் ஆடிப்பெருக்கு. ஏதாவது செஞ்சோன்னாலும் அது விரிவடைந்து பெருகும் நாள். ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, எதை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, அதனால தான் அதை ஆடிப்பெருக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நம்ம இன்னைக்கு அம்மனுக்குரிய அந்த ஒரு நாள் குழந்தைங்களுக்கு மெயினாக இது ரொம்ப வெயில் அடிக்காமல் கம்ம போடாமல் இருக்கும். சுவாமிக்கு தண்ணி ஊற்றுவாங்க. போய் அந்த கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க, சாமிக்கு தண்ணி ஊற்றுவாங்க, கூழ் கச்சி எல்லாருக்கும் இது பண்ணுவாங்க, ராகி கூழ் இது பண்ணுவாங்க. அதனால் இதெல்லாம் செய்கிறது இந்த வருட நிறைய இது. இந்த மாதத்துல தான் திருவாடி பூரம். அப்புறம் ஆவணி 1 விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஆவணி 1 விஷ்ணுபதி புண்ணிய காலம். வரலட்சுமி விரதம் ஆவணி 5ஆம் நாள். ஆவணி 4ஆம் தேதி வரலட்சுமி விரதம். ஆடி முடிஞ்சு ஆவணி. உங்கள் வீட்டிலலாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்கள். இது கத்தி கழுவுறதுன்னு சொல்லுவாங்க. சுவாமியினோட எல்லா அந்த வேல் கம்பு இதெல்லாமே இன்றைக்கி எல்லா குளிர அதெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் இது பண்ணுவாங்க. இன்றைக்கி ரொம்ப அபிஷேகம் ஆராதனை நடந்துட்டுருக்கு. நீரில் கங்கை நீர் இருக்கின்ற இடமெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். மேட்டூர், ஒகேனக்கல் எல்லா இடத்துலையுமே ஆறு ஓடுற இதெல்லாம் நீர்நிலைகள்லாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாக்கிரதையாக இருங்க. இது பண்ணுங்க. ஆடி தள்ளுபடி துணி எடுத்துட்டிங்களா? துணி எடுக்க போகிறீங்களா? எடுங்க. கொஞ்சம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த தடவை போகவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். துணி கடைக்கே போகல. காசு கையில் இல்லைன்னு போகல. எல்லாம் வீடு துணியாக இருக்குதுன்ட்டு போகல. நீங்கள்லாம் போனீங்களா? என்ன வாங்கினீங்கிறது சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.
என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.